அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 2. வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாமுடியும் செய்யாதென செய்யோம் தீக்குறளைச் சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடல்ல சொல்ல வர விஷயம் என்னன்னா, கண்ணன் திருமாலாகிய கண்ணன் அவதரித்தது ஆயர்பாடியில தான். இந்த ஆயர்பாடியில தானே தோழிகளை நம்ம எல்லாரும் இருக்கோம். பேர்பட்ட இடத்துல இருந்துட்டு நமக்கு முதல் வேலையா என்ன இருக்கணும்? அந்த பரந்தாமனுடைய திருவடிகளை அடையிறதுக்கான வழி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவர் நாமத்தை சொல்லணும். அப்ப அதுக்கு என்ன வழி? எப்படி போய் இறைவனுடைய திருவடியை சேரலாம்? பாவை நோன்பு இருக்கணும். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்? அதை தான் இந்த பாட்டில் அழகாக சொல்கிறாங்க. கிருஷ்ணர் கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் நெய் சாப்பிட போகிறதில்ல, பால் சாப்பிட போகிறதில்ல, காத்தாலே எழுந்து நீராட போகிறோம், கண்ணில் மையிட்டுக்க போகிறதில்ல, மலர்களை சூடிக்க போகிறதில்ல இந்த மாதம் முழுக்க. ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் பூக்கக்கூடிய மலர்கள் எல்லாமே பகவானுக்குரியது தான். அதனால் நாங்கள் மலரும் இட்டுக்க போகிறதில்ல. அது மட்டும் தானே அப்படின்னா, தீய சொற்களை பற்றி பேசவும் போகிறதில்ல, தீய செயல்களை மனதார நினைக்க கூட போகிறதில்ல, மற்றவளை பற்றி குறையும் நம்ம இந்த மாதம் முழுக்க சொல்ல போகிறது கிடையாது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். வேறு என்ன பண்ணலாம்? இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் இவெல்லாம் போதும்னு சொல்கிற அளவுக்கு தர்மம் செய்யணும். இப்போ இந்த பாடல் வலியுறுத்துறது என்னென்னா, தர்மம் செய்யணும், கெட்டதை பற்றி நினைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது, பேசவும் கூடாது, மற்றவளை பற்றியும் குறைகளை சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் ரொம்ப அழகாக இந்த பாடலில் நமக்கு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யணுன்னா 21 நாள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது அடுத்தது அது நமக்கு பழக்கமாகவே மாறிடும்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மார்கழி மாதம் முழுக்க நம்ம தீயவற்றை பற்றி பேசுகிறதோ நினைக்கிறதோ இல்லாமல் இருக்கிறப்ப அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லேயும் நமக்கு அதுவே பழக்கமாகவே மாறிடும். அப்போ நம்ம பகவான் அடையிறதுக்கான வழி அப்படிங்கிறது இந்த பாவை விரதம் இருக்கிறது மூலமாக கிடைச்சிடும் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த பாடலுக்கான விளக்கம். நாமும் தினமும் திருப்பாவை பாடுவோம். நன்றி.